வணக்கம் இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்ட். நானும் உங்கள் ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயங்கோட ரன் ஷாட் தான். என்னடா இவ தமிழில் இன்றைக்கி டைட்டில் வச்சுட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைனுக்கு இதுதான் வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ வச்சுட்டேன். காலம் கடந்தும் கை சேருவேன் காதல். ஆக்சுவலி இது இங்கிலீஷ்லேயே வச்சுருக்கலாம், பட் அந்த மீனிங்கை விட இதுக்கு வர மீனிங்கோட ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வச்சுட்டேன். என்கிட்ட ஸ்டோரி கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரமா பாப்பு. அவங்க வந்து என்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது, என்னோடய பழைய சேனலில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், கீ டு மை ஹார்ட்னு. பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட ஃபீலிங்கே ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் எஃப்எஃப்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த எஃப்எஃப் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன், என்கிட்ட இல்லை. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன் அதெல்லாம். எனக்கு வந்து அதை ஒன் ஷாட்டாக கொடுக்கணும் அப்படின்ற மைண்டே இல்லை. இப்போ நீங்கள் டக்குன்னு எனக்கு அந்த ஸ்டோரியை சொல்லும்போது எனக்கு அந்த கதை தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் போகிற ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட அதே ஜானர் தான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பிட்டடிச்சு தான் இதை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், எனக்கு வந்து மறுபடியும் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சரி, ஓகே, எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணால் அட் மிட் நைட் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது. நீங்கள் அப்படியே கண்ணை சிமிட்டி மூடிட்டு இருக்கீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே தூங்க போகிற நேரத்தில் உங்கள் கழுத்தில் பட்டுன்னு ஒரு கை வந்து விழுகுது. நீங்கள் அப்படியே டபக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் உங்கள் பையன் அப்படியே உங்கள் கழுத்தில் கை போட்டு லைக் ஹக் பண்ண மேனிக்கு படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே அவனை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு அவனோட முதுகில் அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. அந்த ரூமில் நீங்களும் பாப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ மார்னிங் எல்லாம் எப்பவும் போல் எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் பாப்பாவை எழுப்பி அவனுக்கும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுட்டு அண்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படி கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க. கீழே நிறைய டாய்ஸ், அதாவது ஹாலில் வந்து டாய்ஸ் எல்லாம் கொட்டி அவனை விளையாட வச்சுட்டு டக்குன்னு கிச்சன் போயிட்டு அவனை பார்த்துக்கிட்டே வந்து குக் பண்ணுறீங்க அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட். ஒரு பக்கம் உங்களுக்கு காஃபி, இன்னொரு பக்கம் பாப்பாவுக்கு பால் சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் வந்து சம் ஹெல்தி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து ஆற வச்சுட்டு இருக்கீங்க. தென் உங்களுக்கு காஃபியை போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட டைனிங் டேபிளில் வச்சுட்டு அப்படியே போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூட வச்சு அதை ஊட்டிகிட்டு இருக்கீங்க. அவனும் வந்து யம் யம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ விளையாடிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கவே டக்குன்னு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பவுல் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அவனை தூக்கி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்க. அவனை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து தயங்கோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு அப்பா பாருடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க. அதாவது அவன் ஃபோட்டோ கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அவனும் வந்து ஃபோட்டோ பார்க்குறான். அப்பா பாருங்க, அப்பா சொல்லுங்கள், டாடா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை வந்து ஒரு மாதிரி சொல்லி அப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக தயம் ஃபைல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வரான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு டாடா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட பேக் போஸ் தான் அவனுக்கு தெரியுது. ஸோ அவன் அங்கே அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ பாப்பாவும் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே டாடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயவுக்கும் செம்ம ஹாப்பி அண்ட் தென் உங்களுக்குமே ஹாப்பி. அச்சோ செல்லக்குட்டி டாடா சொன்னீங்களா, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கிச்சு பண்ணுறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டே மறுபடி டாடா சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ இதை கேட்டதுமே தயவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வேகமாக வந்து உங்களையும் பாப்பாவையும் சேர்த்தாப்பில் ஹக் பண்ணிக்கிறான். அவன் வந்து ஒரு எமோஷனில் உங்களையும் சேர்த்து ஹக் பண்ணுறான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மேரேஜுக்கு அப்புறம் தயவங்க உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே தயவங்க பார்க்குறீங்க. அவன் டியரி ஐஸோட பாப்பா உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு டே ஜான் டாடா சொன்னியா, டாடா வந்துட்டேன் பாரு, திரும்ப சொல்லு டாடா சொல்லு அப்படிங்கிறான். ஸோ பாப்பாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தயவங்கிட்ட வந்து டாடா சொல்கிறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து தயம் கையில் அவன் இருக்கவே நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. உங்களோட ஃபுட் கப் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். தென் ஒரு 10 minutes அப்படியே போகுது. அப்புறம் தான் தயம் வந்து யோசிக்கிறான், டக்குன்னு வந்து நம்ம ஹக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பாப்பா வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, ஃபைல் எடுக்க தான் வந்தேன், நீயே அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் கடகடன்னு மேலே போயிடான்.
உங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தயங்க உங்ககிட்ட பேசுகிறான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவன் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். உங்ககிட்ட எதுவுமே பேச கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பழகி போச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பாப்பாவுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவனை மறுபடியும் விளையாட வச்சுட்டு உங்கள் காஃபி எடுத்து குடிக்கலான்னு போகிறீங்க. அது நல்லா ஆறிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு பாப்பா கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 2-3 ஹார்ஸ் போகுது. அப்புறமா நீங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பாயில் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஹனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி கொடுக்குறீங்க. அதுவும் அவன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் போல் விளையாடுறான். அப்புறம் டயர்ட் ஆகிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி உசும்ப ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை தோளில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறீங்க, தூங்குறான். தென் அவனை அப்படியே பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் நல்லா அசந்து தூங்குறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் தயவங்களோட ஒரு கிங் சைஸ் ஃபோட்டோ. அதில் வந்து தயோங் ஒரு மாதிரி லைட்டாக சிரித்து ஒரு மாதிரி ஃபார்மலாக இருக்குது அந்த ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்தோன்னே நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உங்கள் மொபைல் எடுத்து ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. அதில் வந்து மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. பார்த்தா காலேஜ் டேஸில் தயோங் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே கேங்காக நின்று பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அண்ட் தென் கேஃபெட்டேரியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோட்டோ, பெஞ்சில் படுத்து தூங்கும்போது ஃபோட்டோ, அண்ட் அவனோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்போது அவன் டான்ஸ் ஆடின ஃபோட்டோ, தென் அவன் ஸ்வெட் ஆகி வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து அதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே ஃபோட்டோஸ் அதில் இருக்குது. அந்த மாதிரி அதாவது ஒளிஞ்சு எடுத்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது அவனை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர், தயோங் வந்து 3rd இயர். ஸோ உங்களுக்கு வந்து தயோங்னா அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அப்படியே சுற்றி டெய்லி பைத்தியமாக அவன் பின்னாடி சுற்றுவீங்க. பட் உங்களை பற்றி தயோங்க்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அவனுக்கு தெரியாமல் நின்று அவனை ரசிக்கிறது, பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போ அப்படியே உங்கள் கண்ணை மூடி பாஸ்ட்டுக்கு போகிறீங்க. ஒரு நாள் நீங்கள் நல்லா அவனை சைட் அடித்து அவன் பின்னாடி சுற்றி டயர்டாகி வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே ரூமில் உங்கள் சிஸ்டர் துணியெல்லாம் மடித்து பீரோவில் வச்சுட்டு இருக்கா. அப்போ நீங்கள் ஓடி போய் அவளை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. அவள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, பைத்தியமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி பெட்டில் இழுத்து உட்கார வச்சு, சரி சொல்லு இன்றைக்கி அவன் வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வேண்டாம் இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷர்ட் போட்டிருந்தான், ப்ரௌன் பேண்ட்டு போட்டிருந்தான், எப்படி இருந்தால் தெரியுமா, அப்படியே அல்வா மாதிரி கடித்து சாப்பிட்டுடலாம் போல் இருந்துச்சு. அதுவும் அந்த ஷர்ட்டுக்கும் அவன் ஹேர் ஸ்டைலுக்கும் செத்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே அவன் கூட இருக்கணும்னு தோணுச்சு தெரியுமா. ஆனால் என்னால் இருக்க முடியல. ஏண்டி என்னாச்சு? அவன் ஃப்ரெண்டு கூடவே தான் சுற்றுறான். இன்றைக்கி மார்னிங் வந்தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் அரட்டை அடித்தான். நான் மரத்துக்கு பின்னாடி நின்று ஒழிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அவன் எப்படி விழுந்து சிரிச்சான் தெரியுமா. அவன் பேசும்போது அவன் வாய் பேசுகிறத விட அவன் கண் அவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ ரசித்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவங்க அக்காவும் கன்னத்தில் கை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டான். அப்புறம் ஆஃப்டர்நூன் கேஃபிட்டேரியாவில் பார்த்தேன். அங்கே எல்லாரோடவும் சேர்ந்து சாண்ட்விச் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போனான். இதெல்லாம் மாடி பார்ப்பேன், எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மரத்தடியில் நின்று எல்லோரும் பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்போது அவன் மட்டும் என் கண்ணுக்கு அப்படியே தனியாக தெரிஞ்சான் தெரியுமா. அவன் சிரிக்கிறது, அவன் நகம் கடிக்கிறது, அவன் ஹேர் எல்லாம் ஃப்ளிப் பண்ணுறது, ஐயோ எம்மட்டு அழகு. எனக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் அக்காவும் சிரிச்சுட்டே எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி அவன்கிட்ட எப்போ தான் நீ சொல்ல போகிற? தெரியலை, நான் ஃபர்ஸ்ட் இயர், அவன் 3rd இயர். எனக்கு அவன்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கே வேணான்னு சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன்கிட்ட சொல்லணும் போலவும் இருக்குது. சரி, நான் 3rd செமஸ்டர் முடிகிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். சரிடி, அவன் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அவன்கிட்ட? நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவனை பார்க்கணும் போல் இருக்குது. அதெல்லாம் கிடையாது, நான் எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் தான் உன்கிட்டலாம் அவனை காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ அவங்க அக்காவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் சிஸ்டர்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசுவீங்க. ஸோ இப்படி தான் டெய்லியும் அவனை பார்த்துட்டு வந்து எப்படி இப்படிலாம் பார்த்தீங்க, அவன் என்னென்ன பண்ணான், எப்படி சிரித்தான், எப்படி பேசினான் அப்படின்னு டெய்லியும் வந்து சொல்லுவீங்க. உங்கள் அக்காவும் சலிக்காமல் உட்காந்து அப்புறம்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. உங்களோட செகண்ட் செமஸ்டர். நீங்கள் டெய்லியும் தயங்கோட பெஞ்ச் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு ஒரு ஜூஸு அண்ட் தென் ஒரு க்ரீட்டிங் கார்டு அப்படி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸ்டார்டிங்கில் தயங் யாரா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே போக 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 அவன் விட்டுடுறான். சரி ஓகே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தேடி இருப்பான். பட் நீங்கள் யாருமே வர்றதுக்கு முன்னாடி வேக வேகமாக போயிட்டு வச்சுட்டு ஓடிடுவீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவன் வந்து டெய்லியுமே உங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு உங்கள் க்ரீட்டிங்கை படிச்சுட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவான். ஸோ அவன் உங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் டெய்லி குடிக்கிறான் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போக உங்கள் அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அக்காவை ரெடி பண்ணுறீங்க. தென் நீங்களும் அழகாக ரெடி ஆகுறீங்க. உங்கள் அக்காவையும் அப்படியே மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்காவும் உங்களை பார்த்துட்டு, வயன் எனக்கு இதெல்லாம் ஓகே, நீ எப்போ சொல்ல போகிற, எனக்கு அதாண்டி ஆர்வமாக இருக்குது, எனக்கு அவனை பார்க்கணும், உன் கூட சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னுலாம் தோணுது தெரியுமா, அவன் எப்படி இருப்பான், எனக்கு அவனை பார்த்தே ஆகணும்னு தோணுதுடி, சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மொமெண்டெல்லாம் நீயும் க்ரியேட் பண்ணுடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாண்டி, நீ இப்போ ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது கீழே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ நீங்கள் வேக வேகமாக அப்படியே எந்திரிச்சு போய் பால்கனியில் எட்டி பார்க்குறீங்க. அங்கே காரெல்லாம் வந்து நிற்குது. ஜோ எல்லோரும் வந்துட்டாங்க, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே பேரண்ட்ஸ் பெரியவங்க அப்படின்ட்டு வெளியேருந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வராங்க. நீங்கள் போயிட்டு மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அங்கே தயங் வரான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. நீங்கள் அப்படியே ஆடி போய் நிற்கிறீங்க. அப்புறம் பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் யாருமே வரல. தென் உங்கள் பேரண்ட்ஸுமே வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணிவிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா உங்கள் அக்காவை கூப்பிட்டு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்காவும் வந்துட்டு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அப்படியே சுரண்டுறீங்க. மா என்ன என் சொல்லு. இல்லை மாப்பிள்ளை யார், ஏண்டி இங்கே இருக்கிறதுல யார் மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க, அந்த ரெட் ஷர்ட் போட்டிருக்கார்ல அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தாயோங் அப்படியே உங்கள் அக்காவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே நீங்களும் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. அவளும் ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிக்கிறா. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஒரு மாதிரி மனசெல்லாம் உடையுது. டியரி ஐஸோட அப்படியே அப்ஸ்டேர் போகலான்னு போகிறீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் அக்கா உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் அவர் ரொம்ப அழகாக இருக்காருடி, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறா. நீங்கள் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா அப்படிங்கிறீங்க. வயன் அவர் பாரேன், அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாருடி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஐஸ் எல்லாம் அவளுக்கு தெரியாமலே துடைக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தயங்கோட அப்பா கிட்டே பேசிக்கிட்டே, தயங் படிக்கிற காலேஜில் தான் என்னோடய 2வது பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தயங் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஓ அப்படியா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நானும் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோடு அப்படியே உங்கள்கிட்டேருந்து லீவ் ஆகிடுறான். தென் உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாமல், ஜோ ஒரு 2 மினிட்ஸ் நான் அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை நான் அப்ஸ்டேர் ஏறிடுறீங்க.
ஸோ ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே டோரில் சாஞ்சு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது. உங்களுக்கு வார்த்தையே வரலை, தொண்டெல்லாம் அடைக்குது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா உங்கள் சிஸ்டர் மேலே வராங்க. நீங்கள் அவங்க ரூமில் தான் டக்குன்னு ஓடி போய் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க ரூமை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் டக்குன்னு போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நார்மல் ஆகிட்டு உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்து விட்டு உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி திரும்பி நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே இயரிங்ஸ் எல்லாம் கழட்டிட்டு, ஹே என்னடி பாதியிலே மேலே வந்துட்ட, கீழே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, அவர் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னார், நாங்களும் போய் பேசினோம், அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, அண்ட் எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்குடி, அவர் என்கிட்ட நம்பர்லாம் கூட கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவளோட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டே பேசுகிறா. அவங்களுக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணீர் நிற்குது. ஏன் டெய்லியும் அவருக்கு என் கூட பேசணுமா, அப்போ தான் மேரேஜ்க்கு அப்புறமா நான் பேசுகிறதுக்கு கஷ்டப்பட மாட்டேன், ஃப்ரீயாக பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு அவங்க அக்கா ஒரு மாதிரி ஷை ஆகுறா. வாயன், அவர் கூட நீ படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறாராமே, உனக்கு அவர் தெரியாதா, நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறா. இப்போ உங்களால் பேசவே முடியல, தொண்டெல்லாம் அடைச்சி போயிருக்கு. இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆட்டுறீங்க. அது சரி, உனக்கு உன் ஆள் பின்னாடி போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும், நீ எங்கே வேறு பசங்களை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே அவளோட ட்ரெஸ் எல்லாம் அண்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக பின்னெல்லாம் கழட்டிகிட்ருக்கா. அச்சோ எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடன்னு எந்திரிச்சு உங்கள் ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் தாங்கவே முடியலை. இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அண்ட் தென் நான் லவ் பண்ணுற பையனே இவன் தான் அப்படின்னு உங்கள் அக்காக்கிட்டே சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் அக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. ஸோ அப்படியே உள்ளே உட்காந்து குமுறி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஆனால் தயங்க பார்க்கவே போகலை. உங்களுக்கு பார்க்க போகவும் மனசு வரமாட்டேங்குது. உங்களுக்கு அழுக மட்டும்தான் வருது. நீங்கள் அப்படியே அவனோட நினப்பில் அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப முடியல உங்களுக்கு. தென் நீங்கள் அப்படியே அவனோட சாப்டர்லேருந்து லீவ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக முடியலை. ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா ரூமில் தான் எப்பவும் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்கள் ரூம் போவீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே உங்கள் ரூம் போய் உட்காந்துடுறீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு உங்கள் அக்கா உங்கள் ரூமுக்கு வரா. வயன், என்னடி நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ட, என்னாச்சு உனக்கு, ஆமாம் இன்றைக்கி அவனை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறா. இப்போ உங்களுக்கு மறுபடியும் கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்படின்றீங்க. ஏண்டி என்னாச்சு, அவன் இன்றைக்கி வரலையா, அது அது வந்து அவன் அவன் அவனோட காலேஜு அது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறீங்க. வயன், என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, இப்போ அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜோ அவன் அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேறு காலேஜ் போயிட்டான். அவன் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. அப்போ உங்கள் அக்கா உங்களை அப்படியே அவள் செஸ்ட்டில் அணைச்சிக்கிட்டு, சரி ஒன்றும் இல்லை, அவன் எங்கே போயிட போகிறான், எங்கே தானே இருப்பான், நீ வேணால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது நம்பர் வாங்கி பேசிப்பார், அதுக்கப்புறம் மீட் பண்ணிப்பார். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகி அழுதுட்டு, இல்லை ஜோ, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குதான், அவன் 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 கமிட் ஆகிட்டானா, அவன் யாரையும் லவ் பண்ணுறானா, அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஏங்கி அழுகுறீங்க. ஏய் சரிடி, ஏன்டி இப்படி அழுகுற, அழுகாத வயன், எனக்கு அழுகையாக வருதுடி, அழுகாத வயன், ப்ளீஸ் வயன். இப்போ என்ன, அவன் போயிட்டு போகிறான், நீ வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாரு வயன், ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் நீங்கள் ரொம்ப பர்ஸ்ட் ஆகி அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க. வயன், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடி, அவன் கமிட்டெல்லாம் ஆயிருக்க மாட்டான், நீ பார்க்குற நேரம்லாம் அவன் தனியாக தானே இருந்திருக்கான், அவர் ஃப்ரெண்ட்ஸோடு தானே இருந்திருக்கான், ஸோ அவன் சிங்கிளாக தான் இருப்பான், நான் வேணா தயான்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லட்டா, அவன் டீட்டெயில் வேணால் தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜோ,
அவனை நான் ஒரு பொண்ணோட பார்த்துட்டேன். அவன் சந்தோஷமாக இருக்கான் ஜோ. அவன் சிரி சிரிப்போட இருக்கான். அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோ. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நான் தான் பைத்தியம் மாதிரி அவன் பின்னாடி போயிட்டு இருந்துட்டேன். நான் சொல்லியிருக்கணும் ஜோ. நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சரி, அவன் ஹாப்பியாக இருக்கட்டும், அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அழுகிறீங்க. உங்கள் சிஸ்டர் அப்படியே உங்களை நல்லா ஹக் பண்ணிவிட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போது அவளோட மொபைலுக்கு ஃபோன் வருது. நீங்கள் அப்படியே சைடில் பார்க்குறீங்க, தயங்கோட ஃபோட்டோ மை ஃப்யூச்சர் ஹப்பி அப்படின்னு அவள் சேவ் பண்ணி வச்சுருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே அவளோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீ நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் பரவாயில்லடி, நான் அப்புறமா பேசிக்கிறேன், அது அவர் புரிஞ்சுப்பார். இல்லை, நீ போ, அவரே ரொம்ப ஆசையாக கால் பண்ணியிருப்பாரு, நீ போய் பேசு. அது பரவாயில்லடி, அது பரவாயில்ல ஜோ, நீ போய் பேசு. அப்புறம் ஜோ, இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத, ஏன்னா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் ஓகேன்னு சொல்லிவிட்டு தயங்கிட்ட பேச போயிடுறா. அப்படியே தான் உங்கள் டேஸ் போகுது. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் சிஸ்டர் உட்காந்து தயம் கூட பேசிகிட்டு இருப்பா. அவள் ரொம்ப ஷை ஆகி சிரித்து அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருப்பா. உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க மனசெல்லாம் வலிக்கும். இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. தென் நீங்களும் ஃபர்ஸ்ட் இயரை ஃபுல்லாக முடிக்கிறீங்க. தயங்க காலேஜை முடிக்கிறான். அண்ட் தென் தயங்கும் உங்களோட சிஸ்டருக்கும் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு லைட்டாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஓகே நம்மளும் நிற்கணும் அப்படின்ற ஒரு பேருக்கு உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் ஃபுல்லாக அழகாக ஒரு லாங் ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு மேலே இந்த நெட் ஷால்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்க முன்னாடி நின்று வயன் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜோ எப்போவுமே அழகு தான், நீ ரொம்ப அழகாக இருக்க ஜோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஷை ஆகி சிரிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணுறா. வயன், என் கூட ஸ்டேஜ் வரும்போது அப்பா என் கையை பிடிச்சிட்டு வருவார், தென் நீ இந்த பக்கம் வரணும் சரியா அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஜோ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் சிஸ்டரை கூப்பிட வராங்க. தென் உங்கள் அப்பாவோட கையை வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்பி பார்க்குறா. நீங்கள் நீ போஜோ, நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு வாஷ்ரூம் போயிடுறீங்க. அவளும் சரி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. நீங்கள் வர மாதிரி தெரியல. அங்கே உங்கள் அப்பா அவள் வருவா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் நீங்கள் அப்படியே உங்கள் சிஸ்டர் அப்படியே நடந்து போயிட்டு ஸ்டேஜ் ஏறுறாங்க. நீங்கள் அப்படியே ரூமில் இருந்து அதை பார்க்குறீங்க. அங்கே தயம் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் சிஸ்டரோட கையை பிடிச்சி ரிங் சேஞ்ச் பண்ணுறான். தென் உங்கள் சிஸ்டருமே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே தயவுக்கு ரிங் போட்டு விடுறா. தென் எல்லோரும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்படியே கீழே உட்காந்து ரூமை லாக் பண்ணிட்டு மறுபடியும் அழுகிறீங்க. அவ்வளோதான் இல்லை தயம், எல்லாம் முடிஞ்சில்ல. இதுக்கப்புறம் உன்னை நினைக்கவே கூடாதில்ல. ஏன் தயம் இப்படி பண்ண? நீ எனக்கு தான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா? எல்லாமே மாறி போச்சுல்ல. காட், நான் என்ன காட் தப்பு பண்ண? ஏன் இப்படி எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டீங்க? நான் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தயம் மேலே, உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? இன்னைக்கு தயம் என் அக்காவுக்கு சொந்தமாயிட்டேன். நான் அவனை நினைக்கவே கூடாது, அது தப்பு. ஆனால் என்னால் முடியலையே.
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறீங்க. உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுதா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, உங்க அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஃபேஸை வாஷ் பண்ணி, உங்க ஃபேஸ் அங்கங்கே ரெட்டிஷ் ஆகிருக்கும் அழுது. ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக மேக்கப் போட்டு கவர் பண்ணிவிட்டு, டோர் ஓப்பன் பண்ணி, உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க. நீங்கள் ஸ்டேஜை பார்க்கவே இல்லை, உங்களால் பார்க்க முடியலை. ஸோ இப்படியே அந்த டே ஃபுல்லாக போகுது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி போய்க்கிட்டு இருக்கீங்க. தென் உங்கள் சிஸ்டர் இப்போ கூட வீட்டுக்கு போகிற டைம். உங்கள தான் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறா. அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே பாருவேன், எதுவாக இருந்தாலும் நீ ஒழுங்காக இருக்கணும், சரியா? தென் உனக்கு எப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஏதாவது பேசணும்னு தோணினாலும் என் வீட்டுக்கு வந்துடு. அண்ட் ஃபோன் பண்ணியாவது பேசு, சரியா? அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் லைட்டாக அழுதுட்டு பேசுகிறா. நீங்களும் அவளை அழுதுகிட்டே அப்படியே கட்டிக்கிறீங்க. தென் அவளை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ உங்கள் லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. எப்போவுமே சுட்டியாக இருக்கிற நீங்கள் அப்படியே அடங்கி போக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் செமஸ்டர் லீவு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி உங்களுக்கு போரிங்காக, தென் அழுகையிலேயே போகுது. ஸோ அந்த லீவ் ஃபுல்லாக அழுது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. தயவங்க பற்றி யோசிக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறீங்க. அப்படியே உங்கள் லைஃப் ஒரு மாதிரி எப்படி சைலண்ட்டாக போகுது. அப்படியே ஒரு 5 மந்த்ஸ் போகுது. நீங்களும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு நியூஸ் வருது. ஸோ அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பி. நீங்களுமே ஓகே, அவள் வந்து நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. தென் மந்த்லி வந்து தயவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாள். தயவங்கும் உங்கள் சிஸ்டர் தான் வீட்டுக்கு வருவாங்க. பட் நீங்கள் தயவங்க பார்க்கவே மாட்டீங்க. உங்கள் சிஸ்டர் மட்டும் உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு தென் அவளோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாள். தயவங்க அப்படி பார்த்துக்குறான் இப்படி பார்த்துக்குறான்னு அவனை பற்றி தான் புராணம் பாடுவாள். நீங்கள் வந்து டக்குன்னு அவள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு டக்குன்னு பேபியை வந்து பார்த்து நியூஸ் ஏதாவது அண்ட் செக்கப் போனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவீங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் சிஸ்டருக்கு 9 மந்த் ஆகுது. 9 மந்த் ஸ்டார்டிங் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ நீங்கள் வழக்கம் போல் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அவள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. அவள் பெல்லியெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அதில் கை வைக்கிறீங்க. அது லைட்டாக வந்து ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ உங்கள் சிஸ்டர், ஏய் பாரா, நீங்கள் கை வச்சா கூட அவன் ரியாக்ட் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அது கூட அப்படியே கை வச்சு விளையாடுறீங்க. அம்மா ஜோ, டெலிவரிக்கு எங்கே இருக்க போறியா, இல்லை உங்கள் வீட்டிலே தானா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஏன்டி கேட்குற, இதை வச்சு தான் 2 மாதமாக சண்டை போட்டுட்ருக்கேன் நான். என்னாச்சு? அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது டெலிவரிக்கு நான் இங்கே வந்துட்டேன்னா அவனால் என்னை கேஷுவலாக பார்க்க முடியாதாம்மா. அப்புறம் பேபியெல்லாம் வந்து நினைக்கிற நேரம் தூக்க முடியாது. உன்னை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இங்கே தான் இருக்கணும். நான் லீவ் போட்டுனாலும் ஒன்றும் பாப்பாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு டெய்லியும் எங்களுக்கு இதுதான் பேச்சு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நீங்கள் அந்த டாபிக் அப்படியே விட்டுடுறீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் சிஸ்டரும் அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே ஒரு 10 to 20 days போகுது. உங்கள் சிஸ்டருக்கும் வந்து டெலிவரி டைம் ஆகிடுது. உங்கள் சிஸ்டருக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஆசையாக அதை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. குழந்தைய சிஸ்டரும் ரூமில் தனியாக தான் இருக்காங்க. உள்ளே யாருமே இல்லை. நீங்கள் போனதுமே அம்மா குழந்தைய அப்படியே தூக்குறாங்க. நீங்கள் அப்படியே அவனை போய் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, என் பேர குழந்தை அப்படியே மாப்பிள்ளையை உரித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி பார்த்துட்டு, ஆமாம் அவன் அப்படியே தயவங்க மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏண்டி என்னை மாதிரி ஒரு பார்ட் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே குழந்தைய பக்கத்தில் அவங்க அம்மா கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு, பாரேன் அவன் ஐப்ரோஸ் பாரேன் அப்படியே ஷார்ப்பாக தயவங்க மாதிரியே இல்லை, அவன் ஐஸ் பாரு அப்படியே இருக்குது, அவனோட நோஸ் பாரு ஷார்ப்பாக அவனை மாதிரியே இருக்குது, அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற மச்சம் அது கூட, அவனோட லிப்ஸ் பாரு அப்படியே தயவங்களோட லிப்ஸ் ஷேப் தான், அவனுக்கு பல்லு வளர்ந்துச்சுன்னா தயவங்க மாதிரியே தான் சிரிப்பான், அவனோட ஃபேஸ் ஷேப் பார்த்தியா, அவன் வளர்ந்தானா தயவங்க மாதிரியே தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
உங்கள் அக்கா அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கா. அவன் ஃபிங்கர்ஸ் பாரேன் எப்படி நீட்டமாக இருக்குன்னு. வளர்ந்தான்னா தயோங் மாதிரியே தான் இருக்கும் அவன் கை கூட. அவன் தயோங் மாதிரியே தான் இருக்க போகிறான் பாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரசித்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அக்கா, ஏண்டி நீ தயோங் கூட பேசி நான் பார்த்ததே இல்லை, எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா சிரிச்சுக்கிட்டே. இப்போ டக்குன்னு நீங்கள் நார்மல் ஆகிட்டு, அது சும்மா அப்படியே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தயோங் உள்ளே வரான். நீங்கள் எல்லோரும் நிற்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். தென் உங்கள் டேடி தயோங் கூட அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் உங்கள் சிஸ்டர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் சிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றா. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் கிளம்புறீங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் அப்பா அம்மா 3 பேருமே தயோங் வீட்டுக்கு போயிட்டு அப்பப்போ சிஸ்டரையும் பேபியும் பார்த்துட்டு வருவீங்க. நீங்கள் போகிற நேரம் எல்லாமே தயோங் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போவீங்க. அப்படியே இருந்தால் கூட நீங்கள் வந்து கவனிச்சிக்க மாட்டீங்க. உங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்கள் பாட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் ஓடுது. இப்போ ஒரு நாள் நீங்கள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. "பா, வீட்டுக்கு வந்துட்டு தான்ப்பா இருக்கேன். லேட்டாக தான்ப்பா இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சுது" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா அழுக ஆரம்பிக்கிறாரு. "பா, பா என்னாச்சுப்பா? ஏன்ப்பா அழுகுறீங்க? பா, பா என்னாச்சுப்பா?" "மா, ஜோக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுப்பா." "பா, பா என்னப்பா சொல்கிறீங்க? ஜோ இப்போ எங்கே இருக்கா? ஜோக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களாம். சீக்கிரம் வீட்டுக்கு வாமா, நம்ம போகலாம். இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு அப்படியே கை காலெலாம் உங்களுக்கு நடுங்குது. நீங்கள் அப்படியே துடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போகிறீங்க. தென் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறீங்க. அப்போது அவளை ஐசியூவில் வந்து வச்சுருக்காங்க. அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே அந்த டோரில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக வந்து பார்க்குறீங்க. கரெக்டாக நீங்கள் போய் பார்க்குறதுக்கும் அவங்க வந்து அந்த பல்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு கையை விடுறாங்க. கை அப்படியே ஒரு மாதிரி போய் விழுகுது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அங்கே தான் ஓரமாக தயங்க நின்று அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே டாக்டர் அவங்களோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு உயிரே இல்லை. அப்படியே நீங்கள் மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை பிடிச்சி சேரில் உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. டக்குன்னு பக்கத்தில் போகிற நர்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ கரெக்டாக அந்த ஐசியூ வார்ட்லேருந்து டாக்டர் வெளியே வந்துட்டு, "சாரி, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் உயிரே உங்களை விட்டு போன மாதிரி இருக்குது. தயம் கையில் குழந்தைய வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் உலகமே அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் உங்கள் சிஸ்டர் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியே அப்படியே ஸ்ட்ரக்சரில் கொண்டுட்டு வராங்க. அவளோட கை அப்படியே டக்குன்னு கீழே தொங்குது. நீங்கள் வேகமாக ஓடி போய் அவள் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, "ஜோ, ஜோ, ஜோ எழுந்திரி ஜோ, வாயன் வந்திருக்கேன் ஜோ, ஜோ, ஜோ எழுந்திரி ஜோ, நீ நீ என்னென்னமோ எல்லாம் சொல்கிறாங்க. ஜோ, ஜோ, ஜோ ப்ளீஸ் ஜோ, நீ நீ எங்கேயும் போகலைல்ல, நீ என் கூட தானே இருக்க. ஜோ, ஜோ எழுந்திரி ஜோ, ஜோ இங்கே பாரு, உன் குழந்தை அழுகுறான். ஜோ, ஜோ உன் குழந்தை அழுதா உனக்கு பிடிக்காதுல்ல. ஜோ எழுந்திரி ஜோ, ஜோ ப்ளீஸ் ஜோ, ஜோ நான் உன் வீட்டுக்கு வரேன் ஜோ, நான் உன் கூடவே இருக்கேன் ஜோ, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் ஜோ, எழுந்திரி ஜோ, ஜோ எனக்கு கஷ்டமாக இருந்தால் மனசு விட்டு பேசுகிறதுக்கு நான் இருக்கேன்னு நீ சொன்னல. கஷ்டமாக இருக்குதா? எழுந்திரி ஜோ, நான் உன்கிட்ட பேசணும் ஜோ, ப்ளீஸ் ஜோ எழுந்திரி ஜோ, ஜோ ஜோ எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க ஜோ, ப்ளீஸ் உனக்கு ஒன்றும் இல்லை ஜோ, நீ எழுந்திரி ஜோ, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ இதுக்கப்புறம் என் கூடவே இரு ஜோ, நான் அவனை பார்த்துக்கிறேன் ஜோ, எழுந்திரி ஜோ ப்ளீஸ் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தென் தயவங்களோட அப்பா அம்மா தயவங்க பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. தயவங்கெல்லாம் சுத்தமாக முடியல. அவன் பயங்கரமாக பர்ஸ்ட் ஆகி அழுகுறான். இப்போ அப்படியே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் உங்கள் சிஸ்டரோட பாடியை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. தென் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தான் பாப்பாவை வந்து பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அழுது 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 ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி ஆயிட்டீங்க.
பாப்பாவ மட்டும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன தூங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. தென் அவன் பசி எடுத்து அழுதான்னா, அவனுக்கு வந்து ஏதாவது அ அ மில்க் பவுடர் மில்க் அந்த மாரி எடுத்து ஃபீட் பண்றீங்க. இப்படியே நீங்க பாப்பாவ மட்டும் பார்த்துக்கிறீங்க. உங்க கண்ணீரெல்லாம் அப்படியே வத்தி போச்சு. உங்க முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. தென் உங்க சிஸ்டரோட பாடிய கொஞ்ச நேரத்தில கிரேவ்யார்ட்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஃப்யூனரலும் நடக்குது. தயோங் பயங்கரமா உடைஞ்சிட்டான். அவன யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்றான். ரொம்ப அழுது அழுது ஒரு மாதிரி மயங்கியே விழுந்துடுறான். ஸோ இப்படி தான் இருக்கு. ஒரு 2, 3 டேஸ் அப்படியே போகுது. நீங்க தான் பாப்பாவ இன்னுமே வச்சுக்கிறீங்க. நீங்க தான் அவன பார்த்துக்கிறீங்க. அவனுமே உங்ககிட்ட மட்டும் தான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கான். வேற யார் பார்த்துக்கிட்டாலுமே ரொம்ப அழுகுறான். ஸோ தயங்குமே வந்து உங்ககிட்ட இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் ஆகுது. ஸோ பாப்பாவுமே உங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆயிட்டான். உங்க வீட்ல இத பத்தி யோசிக்கிறாங்க. தென் தயோங்க்கும் உங்களுக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். தயோங்க்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைச்ச மாதிரியும் ஆயிடும். தென் பாப்பாவுமே நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்குறாங்க. நீங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க. தயோங்கும் அப்படிதான். பட் உங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து உங்கள பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி பாப்பாவுக்காகன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி உங்க மண்டைய கழுவி சரி ஓகே அப்படின்ற முடிவு எடுக்க வச்சிடுறாங்க. தென் நீங்க 2 பேருமே வேண்டாம் விருப்பமா தான் நீங்க கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்க தயோங் வீட்டுக்கு போறீங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே தயோங் வீட்ல இருக்கிறதே கிடையாது. அவன் வீட்ல சாப்பிடவும் மாட்டான். எப்போ வீட்டுக்கு வருவான்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் எப்போ போவான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் பாப்பாவும் மட்டும் தான் ஒரு ரூம்ல இருப்பீங்க. தென் தயோங் வேற ஒரு ரூம்ல இருப்பான். அவன் எப்போ வர்றானோ அப்போ வந்து இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாம பாப்பாவ பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்படியே ஒரு 8 மந்த்ஸ் ஓடுது. நீங்களும் தயோங் கிட்ட பேசினது கிடையாது. தயோங்கும் உங்ககிட்ட பேசினது கிடையாது. அவன் வருவான், வேலைய பார்ப்பான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஏதாவது ஃபைல்ஸ் எடுக்கணும்னா மட்டும் வீட்டுக்கு வருவான். தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும் அவ்வளோதான். வேறு எதுக்குமே வீட்டுக்கு வரமாட்டான். உங்களுக்குமே அது பழகி போச்சு. நீங்களுமே அதை எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. நீங்களும் பாப்பாவும் மட்டும் தான் வீட்ல இருப்பீங்க. எப்பயாச்சும் வரும்போது, போகும்போது நீங்க தூக்கி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு கிராஸ் பார்வை அவ்வளோதான். அவ்வளோதான் உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குனு பாப்பா அழுகுற சவுண்டு. நீங்க அப்படியே கண்ண தொறக்குறீங்க. உங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸா வழியுது. ஸோ டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, உங்க பாப்பாவ தூக்கி அப்படியே ஷோல்டர்ல போட்டு அப்படியே வந்து தட்டி கொடுக்குறீங்க. அவனும் ஒரு மாரி தூங்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. நீங்க வழக்கம் போல பாப்பாவுக்கு டின்னர் ஊட்டிட்டு, அவன கீழ வச்சு அப்படியே விளையாடிட்டு இருக்கீங்க. எப்பவுமே டின்னர் முடிச்சுட்டு, அவனுக்கு ஜீரணிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் அவன விளையாட வைப்பீங்க. அவன் கயிறு எடுத்தே நீங்க புடிச்சுட்டு அப்படியே மெதுவா அவனுக்கு ஸ்டெப்ஸ் வைக்க சொல்லி தருவீங்க. அவனும் உங்க கூட சிரிச்சுக்கிட்டே அத என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா வைப்பான். ஸோ இப்படியே நீங்க விளையாடிட்டு இருக்கவே, தயோங் அன்னைக்கு நைட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரான். அவன் வாசல்ல நின்னு, நீங்க அவனுக்கு நடக்க சொல்லிக் குடுக்குறத வந்து பார்த்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே அவன பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "தங்கம், வாங்க, அப்படித்தான், வாங்க, வாங்க, முன்னாடி வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நீங்க அப்படியே அவன பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடக்க சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. தயோங் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு பாப்பாவும் பார்க்குறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க அப்படியே தயோங் நிக்கிறத நோட் பண்ணிட்டு, டக்குனு பாப்பாவ அப்படியே தூக்குறீங்க. இப்போ தயோங்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்றத தெரிஞ்சதும் உள்ள வரான். தென் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்துட்டு, டக்குனு ரூமுக்கு போயிடுறான். நீங்களும் என்னடா இது புதுசா இருக்கு, இவன் என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. பட் எப்பவும் போல நீங்க ரூமுக்கு போயிட்டு பாப்பாவ அப்படியே படுக்க வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. பாப்பாவும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போ கரெக்ட்டா தயோங் உங்க ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். பாப்பா அப்படியே கண்ண வந்து சொக்கிட்டு இருக்கான். தயோங் வரத பார்த்தோன்னே நீங்க டக்குனு பாப்பாவ விட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே தள்ளி வரீங்க. தயோங் அப்படியே முன்னாடி வந்துட்டு, பாப்பா பக்கத்துல உட்காந்துட்டு, பாப்பாவ அப்படியே லைட்டா தட்டி குடுத்துக்கிட்டு, அவனோட தலையெல்லாம் அப்படியே வருடி குடுத்துட்டு இருக்கான். சரின்னு நீங்களும் தயோங் கொஞ்ச நேரம் அவன் கூட தனியா இருக்கட்டும்னு ரூம் விட்டு வெளிய போயிடுறீங்க. தயோங் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வெளிய வரான். நீங்க அப்படியே அங்க இருக்கிற ஒரு பால்கனி ஏரியா மாரி இருக்கு. அங்க நின்னுட்டுருக்கீங்க சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. ஸோ தயோங் உங்ககிட்ட வரான் தயங்கி தயங்கி. நீங்க அவன் வர்றத நோட் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ரிட்டர்ன் வரீங்க. அ உ ஒயன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப நீங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அ அது அது வந்து அப்ப நீங்களும் என்ன அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. நாளைக்கு காலேஜில ரியூனியன். என்னோட என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வரதா சொல்லியிருக்காங்க. உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு
என் கூட நீ வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தயவங்க உங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் வரியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். உங்களுக்கு வந்து வேணான்னு சொல்ல மனசே வரலை. ஓகே தயம், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயவங்க லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னா நாளைக்கு நீயும் பாப்பாவும் ரெடியாக இருங்க, நான் ஈவினிங்காக வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். நீங்களும் சரி அப்படின்னு ஹெட்டை மட்டும் ஆட்டுறீங்க. சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துடுறான். நீங்களும் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்து பாப்பாவோட படுத்து தூங்கிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே தாவும் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவான்ல வழக்கம் போல், அப்படியே போயிட்டான். நீங்கள் வந்து பாப்பாவை கிளப்பிட்டு நீங்களும் எப்பவும் போல் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஊட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த டே உங்களுக்கு ஓடுது. தென் ஈவினிங் வந்து நீங்கள் கிளம்பி பாப்பாவும் நீங்களும் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தாயங்காக. தாயங் வந்து அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அழகாக ஒரு சாரீ போட்டுட்டு தென் பாப்பாவுக்கும் உங்களுக்கும் மேட்சிங்காக ஒரு கலரில் வந்து போட்டிருக்கீங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ தயவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே பாப்பாவை தூக்கிக்கிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ காலேஜுக்கு போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சைட் அடித்த அந்த காலேஜுக்கு, அதாவது தயவங்க பார்த்து ரசித்த அந்த காலேஜுக்கு திரும்பவும் போகிறீங்க. இப்போ தயவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயவங்க வரதை பார்த்ததுமே டேய் மச்சான் எப்படி இருக்கடா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆளே மாறிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு அவனை அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் மெதுவாக பாப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து அவன் பின்னாடியே நடந்து வந்துட்டு தென் அங்கே நிறைய வந்து டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஒரு சேரில் போய் உட்காந்துடுறீங்க. நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்றத தயவங்க பார்த்துட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுடுறான். இப்போது ரொம்ப நாள் கழித்து தயவங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பாப்பாவை வந்து டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் கூட விளையாடிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் தயவங்க பார்த்துருப்பீங்கள்ல, அவன் ஒரு மாதிரி கேங்காக நின்று சிரித்து பேசியிருப்பான்ல, அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ அப்படியே அவனை ரசித்து பார்த்துட்டு அன்றைக்கும் பின்னாடி சுற்றி வந்த உன்னை என்னோடதான் ஆக்கிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நீ எனக்குள்ளது தான், என்னோடதாக தான் இருக்கிற. ஆனால் முன்னாடி வந்து நின்று தயோ ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. என்ன தலைவிதியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுது, உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே லைட்டாக கலங்குது. நீங்கள் டக்குன்னு ஐஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு பாப்பா கிட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. நீங்கள் தயவங்க விட்டு அப்படியே லீவ் ஆகிட்டு பாப்பா கூடயே விளையாடிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு டேய் தயோங் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ தயவங்க அவனை பார்த்துட்டு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு குடுன்னு ஓடி வந்து தயவங்க ஹக் பண்ணிட்டு டேய் ஆளே மாறிட்ட, நீ பேசுகிறதே இல்லை பத்தியா அப்படின்றா. இப்போ தயவங்க அவளை பார்த்துட்டு யாரு நானா, நீ தாண்டி காலேஜ் முடிச்சு போனதுக்கப்புறம் அப்படியே அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்ட, நீ தான் பேசுகிறதே இல்லை அப்படின்றான். நான் என்னடா பண்ணுறது, எங்கள் அப்பா காலேஜ் முடித்த கையோட கூட்டிகிட்டு போயிட்டாரு, என் பிஸ்னஸை நீ தான் பார்க்கணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாடா, முடியலை. இப்போ கூட ரியூனியன் இருக்குது நான் போகிறேன்னு சொன்னதுக்கு விட்டவே மாட்டேனாரு. விட்டாதான் உங்களோட கம்பெனியை நான் ஏற்றுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாரு, ஓடி வந்துட்டேன். சாரிடா, உன் மேரேஜ் கூட என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்றா. இப்போ தயவங்க லைட்டாக சிரிச்சுட்டு பரவாயில்ல விட்ரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உன் ஒய்ஃப் எங்க, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறா. இப்போ தயவங்க அப்படியே லைட்டாக திரும்பிட்டு அதோ அந்த டேபிளில் பாப்பாவோட உட்காந்துருக்கால ப்ரௌன் சாரி அதுதான் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறான். நீங்கள் வந்து பாப்பாவோட தான் விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே உங்களை கூர்ந்து பார்க்குறா. டேய் இவளை எங்கேயோ பார்த்துருக்கேனே, இவ 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 டேய் ஒயன் தானே இது? ஆமாம், உனக்கு இவ்வளோ முன்னாடியே தெரியுமா? அட பாவி, உன்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணி கல்யாணத்தையும் பண்ணி குழந்தைய பெற்றுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ தயவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற? டேய் உன்கிட்ட அவள் சொல்லையா, அவன் பின்னாடி எப்படி சுற்றினா தெரியுமா அப்படிங்கிறா. ஸோ இப்போ தயவுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற? இவளை நீ முன்னாடியே உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா? இவ பண்ண அல்சாட்டியம் இருக்கே, அப்பா முடியாது. உனக்கு கூட செகண்ட் செமஸ்டர் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஜூஸு ஒரு கார்டு வருமே, அது யாரோடதுன்னு நினச்ச?
அதோ உன் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போ அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறான் அவங்கள. நீங்கள் அவங்க 2 பேருமே கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க பாப்பா கூட. நீனா என்ன சொல்கிற? அது வயனா? உனக்கு எப்படி தெரியும் அது? அது அவதான்னு. அப்போ உன்கிட்ட சொல்லவே இல்லையா எதையும்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இழுத்து போட்டு உட்காந்துட்டு, ஒரு நாள் இப்படி தான் அவள் எப்பவும் போல் அந்த ஜூஸ் பாட்டிலையும் க்ரீட்டிங் கார்டையும் வச்சுட்டு வெளியே வந்தா. அப்போ நான் டக்குன்னு அவளை பிடிச்சிட்டேன். அவள் அப்படியே கெஞ்சினா பாரு, க்யூட்டாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. இப்போது தயவங்க அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறான். இருந்தாலும் நான் அவகிட்ட சும்மா கோவப்பட்டு கேட்டேன், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? டைரெக்டாக சொல்ல வேண்டியதானே, இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அவள் ஒரு மாதிரி க்யூட்டாக, சீனியர் 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 அப்படியெல்லாம் இல்லை சீனியர், எனக்கு அவரை பார்த்தா பயமாக இருக்குது சீனியர், அதனால தான் இப்படி அவரே வந்து தேடிட்டாருன்னா நான் வந்து சொல்லிடுவேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி கெஞ்சினாடா. அப்புறம் தான் அவளை பிடிச்சி உட்கார வச்சு உன்னை பற்றி கேட்டேன். அவள் மனசில் அவ்வளோ வச்சுருந்தாடா. அவள் டெய்லியும் உன்னை பார்த்துட்டே இருக்கா, டெய்லியும் உன்னை ஃபாலோ பண்ணுறா, அண்ட் டெய்லியும் உன்னை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தா பாரு. அப்பா என்னாலேயே முடியல. ஒரு வேளை நான் பையனாக இருந்திருந்தேன்னா உன்னை கட் பண்ணி விட்டுட்டு நானே அவளை தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். அவ்வளோ லவ்டா உன் மேலே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறா. ஸோ தவங்க இப்போ தான் உங்களை ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே குறுக்குன்னு பார்க்குறான். நீங்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் எப்படி இவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் உங்கள் காலேஜ் டேஸில் எப்படியெல்லாம் அவன் பின்னாடி சுற்றுனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையுமே அவன் வந்து சொல்கிறான் தயவங்கிட்ட. தயவங்க இப்போ ஒரு மாதிரி ஆகுது, கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அவனுக்கு புரியுது, அவனோட என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா அவனுக்கு கார்டு வரதும் ஜூஸ் வரதும் ஸ்டாப் ஆகிருக்கும். அவன் ஃபஸ்ட்டு அதை பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டான், அப்படியே விட்டுருப்பான். இப்போ தான் அதை யோசிக்கிறான். ஸோ அப்போ நான் வந்து டக்குன்னு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு எந்திரிச்சு வரப்போகிறா. தயவங்க டக்குன்னு நான் கையை பிடிச்சிட்டு அவளை உட்கார வச்சு அவனோட லைஃப்பில் ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாத்தையுமே சொல்கிறான். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டர் வந்து பொண்ணு பார்க்க வந்தது, தென் மேரேஜ் நடந்தது, நீங்கள் வந்து தயவங்க அவாய்ட் பண்ணது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, உங்கள் அக்கா வந்து டெத் ஆனது, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான். இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீனாக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றின மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் வந்து நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ நீனாக்கே உங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அவள் ஒரு மாதிரி பாவமாக உங்களை பார்க்குறா. நீங்கள் எதையுமே வந்து இது பண்ணாமல் பாப்பா கூட வந்து சிரித்து விளையாடிட்டு இருக்கீங்க. டேய் உண்மையிலே அவர் ரொம்ப பாவம்டா, எவ்வளோ அனுபவிச்சிருக்கால்ல. டேய் நீ தாண்டா இதுக்கப்புறம் அவளை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கப்புறமாவது அவளை ஹாப்பியாக வச்சுக்கோடா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடு. நான் உன்னை ஈஸியாக எடுத்துக்கோன்னு சொல்லலை, முடியாது தான். ஆனால் அதுக்காக இவளை ஏண்டா கஷ்டப்படுத்தணும்? இவன் மேலேயும் தப்பு இல்லை, உன் மேலேயும் தப்பு இல்லை. நடந்தது எல்லாமே என்னவோ காட்ஸோட ரைட்டிங். சரி முடிஞ்சு போச்சு, விடு. ஆனால் இதுக்கப்புறமும் நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு அவளை கஷ்டப்படுத்துறது தப்பு தாயம் அப்படின்னு நான் சொல்கிறான். தயவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் எதையுமே வந்து வெளிக்காட்டிக்காமல் பாப்பா கூட சிரித்து விளையாடிட்டு இருக்கீங்க. பாப்பாவோட கை பிடிச்சி தென் அவனுக்கு கிச்சு காமிச்சு அப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே தோணுது, எப்படி எல்லாத்தையுமே மறைச்சி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே புதைச்சி இத்தனை நாளும், அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே உன்னால் எப்படி இவ்வளோ நாள் வந்து வாழ முடிஞ்சுது, எதையுமே வெளி காமிச்சிக்காம அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உங்களை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். தென் நான் கூட உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவனோட கவனம் ஃபுல்லாகவே உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களையே திரும்பி பார்த்துட்டே இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்கவே கொஞ்சம் நேரம் கழித்து, சரி மச்சா நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு, பையன் வேற தூங்கிடுவான், அப்புறம் மறுபடியும் முழிச்சான்னா அழுதுகிட்டே இருப்பான்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து சரி பாப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா ஆகிட்ட, தென் ஃபேமிலி மேன் ஆகிட்ட, ஓகே போய் பாரு உன் ஃபேமிலியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பி வைக்கிறாங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே போயிட்டு ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பாப்பாவை ஷோல்டரில் போட்டு தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. தயங்க வந்து ஸ்டில் உங்களை திரும்பி பார்த்துட்டே வரான். நீங்கள் வந்து என்னடா இவன் பார்த்துட்டே வரானேன்னு யோசிக்கிறீங்க. பட் எதுவும் கேட்டுக்கல, அப்படியே போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இறங்கி உள்ளே நடக்க போகிறீங்க. அப்போது தயோங் ஒயன் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு மெதுவாக அப்படியே திரும்புகிறீங்க.
எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு மார்னிங் தான் வருவேன், நீ போய் தூங்கு அப்படிங்கிறான். நீங்களும் எதுவும் சொல்லாமல் ஓகேன்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் இப்படி பொம்மை மாதிரி இருக்கிறது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது. பிகாஸ் உங்கள் சிஸ்டர் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப நாட்டி துருன்னு இருப்பா அப்படிலாம் வந்து உங்களை பற்றி நிறையா பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசின வச்சு பார்க்கும்போது நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நேராக வந்துட்டு தயோங்கோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறான். தயோங்க பார்த்துட்டு அவங்க அம்மா, டேய் தயோங், என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒன்றும் இல்லைல்ல, பையன் நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தயோங்க்கு அவன் நல்லா இருக்கான்னு சொல்லவே மனசு வர மாட்டேங்குது. மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, நல்லா இருக்காமா, ஒன்றும் இல்லை, என்னோடய காலேஜில் இன்றைக்கி ரியூனியன், ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன், அதான் பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு, பழைய திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேம்மா. சரி ஓகே பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ வேகமாக போயிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு அவனோட காலேஜ் திங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கபோர்டில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அப்படியே இழுத்து போட்டு எல்லாத்தையும் தேடுறான். கலைச்சி போட்டு நிறையா புக்ஸு, நோட்ஸு, சம் கிஃப்ட்ஸு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு தேடிட்டு இருக்கான். நீங்கள் வந்து டெய்லி ஒரு கார்டு கொடுப்பீங்கள்ல, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவனோட காலேஜில் வந்து லாக்கரில் சும்மா போட்டு வச்சுருந்துருப்பான். லாஸ்ட் டே வரும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கும்போது வீட்டில் வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கல, சும்மா அது அப்படியே ஒரு பிளாக் கலர் ஃபைல் பாக்ஸ் மாதிரி சம்திங் அதுக்குள்ளே போட்டு ஓரமாக வச்சிடுறான். இப்போ அந்த பாக்ஸ் அப்படியே டக்குன்னு கீழே விழுது, ஓப்பன் ஆகி கார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே வெளியே வருது. இப்போ அப்படியே அதை ஸ்லோவாக பார்த்துட்டு டக்குன்னு நீல் டவுன் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாத்தையும் வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணுறான். அதில் வந்து ஒரு குட்டி வந்து பேப்பர்ஸ் மாதிரி வந்து கட்டிங்கில் ஒட்டி, தயோங் இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருந்த, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு, இப்படியெல்லாம் அழகாக வராத, அப்புறம் எனக்கு காம்படிஷன் நிறையா ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று எடுத்து ஓப்பன் பண்ணுறான். தயோங் இன்றைக்கி உன் கண்ணு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி நீ பேசினதை விட உன் கண்ணு தான் அதிகமாக பேசிச்சு, எனக்கு டெய்லியும் உன் கண்ணோட 1000 வார்த்தை பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து இன்னொன்று எடுத்து ஓப்பன் பண்ணுறான். தயோங் இன்றைக்கி உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் அழகழகாக போட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்காத, அப்புறம் நான் பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இன்னொன்று எடுக்கிறான். தயோங் இன்றைக்கி நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த, எனக்கு உன்னை டெய்லி பார்க்கும்போது அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, உன்னை பார்க்குறது மட்டும் எனக்கு சலிக்கவே மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படியே நிறைய கார்ட்ஸ் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவ்வளோ லவபுளான வேர்ட்ஸாக இருக்குது. நீங்கள் அவனை எவ்வளோ ரசிச்சிருப்பீங்கன்றது அந்த 4 லைன்லேயே வந்து அவனுக்கு புரியுது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து பைன்னு போட்டு, நீ சொல்லு உனக்கு நான் யாருன்னு அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் நேம் எல்லாம் நீங்கள் போடல, எல்லாத்துலேயுமே இப்படி தான் போட்டிருப்பீங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அழுக வருது. அந்த கபோர்டில் வந்து லேப்டாப் ஒன்று இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அதில் என்னென்னா அவனோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த எல்லா மெமரிஸையுமே சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடித்தது, சும்மா வீடியோ எடுத்து ஃபன் பண்ணது, தென் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் உள்ள வீடியோஸ், அப்புறம் அவுட்டிங் போனது, ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணது, காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அப்போ அரட்டை அடித்தது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் இருக்கும். நான் சொல்லியிருப்பா உன் பின்னாடியே தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருப்பா, தென் ஏதாவது நீ ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்குமே அவன் அங்கே தான் இருப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நிறையா வீடியோஸ் பார்க்குறான். தென் அவனோட கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் ஆடிட்டோரியமில் நிற்கிறீங்க. அது வந்து எப்படின்னா ஓவரால் ஆடிட்டோரியமை கவர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை அப்படியே அவன் தேடி பார்க்குறான். நீனா கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே அவனை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு நீனாக்கிட்ட ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. தென் நீனாக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்து அதை வீடியோ எடுக்க சொல்லிட்டு இந்த 2 கையில் வந்து சுற்றி போட்டு சொடக்கெல்லாம் உடைப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க தயோங்க்கு. ஸோ தயோங் உங்களை பார்க்குறான், நீ எவ்வளோ வந்து லவ் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒவ்வொரு சில வீடியோஸில் வந்து நீங்கள் அவன் பின்னாடி சுற்றினது, தென் அவன் இருக்கிற மாதிரியான ஏரியாஸில் வந்து
ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாரிலாம் ஒரு 2, 3 கிளிப்லலாம் நீங்க மாட்டியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நீ எவ்வளோ லவ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஓடிட்டே இருக்கு மைண்ட்ல. அதெல்லாம் எடுத்து அவன் பேக்ல எடுத்து வச்சுட்டு தென் வீட்டுக்கு வரான். அதுக்குள்ளாரவே டைம் ஆயிடுச்சு. நீங்களும் பாப்பாவும் தூங்கிட்டீங்க. இப்போ வந்து தயம் உங்க ரூமுக்கு வரான். நீங்க வந்து பாப்பா ஹக் பண்ண மேனிக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே நின்னு உங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவன் எதுவுமே பேசல. பட் அவன் ஐஸ்ல வந்து டியர்ஸ் மட்டும் ஃபால் ஆயிட்டே இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே எப்பவும் போல நீங்க ரெடி ஆயிட்டு, பாப்பாவ ரெடி பண்ணிட்டு கீழ கூட்டிட்டு போயிட்டு, ஒரு ஸ்டவ்ல உங்களுக்கு காஃபி, இன்னொரு ஸ்டவ்ல எனக்கு பால் சூடு பண்ணி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு, அவனுக்கு எடுத்து ஊட்டிட்டு இருக்கீங்க. காஃபி கப்ப வந்து டைனிங் டேபிள்ல வச்சிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தயங் அப்படியே நைட் ட்ரெஸ்ல எழுந்து கீழ வந்துட்டு, "அயன் காஃபி" அப்படின்றான். நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அதுக்குள்ளாரவே அவன் டைனிங் டேபிள்ல இருக்கிற கப்ப பார்த்துட்டு, "ஓ! இங்க இருக்குதா? சரி ஓகே." அப்படின்ட்டு அவன் எடுத்து அத குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ உங்களுக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. "என்ன இவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா என்ன?" அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அவன் கிட்ட வந்து, "அ அது என்னோட கப்பு" அப்படின்றீங்க. இப்போ அவன் கப்ப பார்த்துட்டு, "ம் ஸோ வாட்?" அப்படிங்கிறான். "அ அதுக்கு இல்ல, அது" அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி முழிச்சுட்டு நிக்கிறீங்க. "சரி, நான் குடிச்சிட்டு உனக்கு போட்டு தரேன்" அப்படிங்கிறான். "இ இல்ல பரவால்ல, நானே போட்டுக்கிறேன்." இப்போ அவனும் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கிச்சன் போய் உங்களுக்கு காஃபி போடுறான். நீங்க டக்குன்னு பாப்பாவ அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு, "அ இல்ல பரவால்ல, நான் போட்டுக்கிறேன். நீங்க போங்க." "இப்ப என்ன? நான் காஃபி தானே போடுறேன்" அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. "தயங்கா இது" அப்படின்ற மாதிரி. நீங்க அப்படியே மறுபடியும் பாப்பாவ தூக்கிட்டு ஹாலுக்கு போயிடுறீங்க. தென் உங்களுக்கு காஃபி போட்டு அதே கப்ல ஊத்திட்டு, அங்க டேபிள் மேல வச்சுட்டு, "சரி காஃபி குடிக்கலையா?" அப்படிங்கிறான். "இல்ல, அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் குடிப்பேன்" அப்படின்னு சொல்றீங்க. "அதுக்குள்ள ஆறி போயிடுமே." "அ இல்ல பழகிடுச்சு." இப்போ அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ டக்குன்னு வந்து அவன் பாப்பாவ வாங்கிட்டு, "நான் ஃபீட் பண்றேன். நீ போய் காஃபி குடி" அப்படின்றான். "இ இ இல்ல பரவால்ல, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "போ" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அந்த கப்ப அவன் கையில குடுத்துட்டு அப்படியே போய் காஃபி குடிக்கிறீங்க. தென் தயங் வந்து ஒரு மாதிரி அவன் கூட விளையாடிக்கிட்டே வந்து ஃபுட் எல்லாம் குடுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என்னடா நடக்குது? நான் காண்பது கனவா? நிஜமா? அப்படின்ற மாதிரி ஒரு மாரி திகைச்சு போய் தயங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்க காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே தயங் கிட்ட போறீங்க. அதுக்குள்ளாரவே அவன் ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டான். சரி பாப்பாவ வாங்கிக்கலாம். அவன் போய் ஆஃபீஸ் கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட போறீங்க. அப்புறம் டக்குன்னு அவன் பாப்பாவ மடியில உட்கார வச்சுட்டு, "ஏய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலையா?" அப்படின்னு கேட்குறான். "அ நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா? வீட்ல தான் இருக்க போறீங்களா?" "அ ஏன்? நான் வீட்ல இருந்தா தான் நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுமா? உனக்கு பண்ண மாட்டியா?" "அ அத் அது இல்ல, நான் காஃபி எடுத்துக்கிட்டேன்ல, அவ்வளோதான். அதுக்கு மேல எதுவும் சாப்பிட தோணாது." இப்பதான் அவனுக்கு புரியுது. நீங்க சரியா சாப்பிடுறது கூட இல்ல. பட் அவன் உங்கள கவனிச்சுக்கவே இல்ல. உங்கள பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லன்னு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ டக்குன்னு உங்க கையில பாப்பாவ குடுத்துட்டு, "சரி இரு, இன்னைக்கு நான் பண்றேன்" அப்படின்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தயங் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசனையாவே இருக்கு. உங்களுக்கு ஒரு மாரி திகச்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவனும் அழகா போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி, குக் பண்ணி உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறான். ஸோ நீங்க அப்படியே பார்க்குறீங்க, தயங் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி உங்களுக்கு மண்டைக்குள்ள அவ்வளோ ஓடுது. ஸோ நீங்க அப்படியே போய் உட்கார்றீங்க. தயங் தான் உங்களுக்கு சர்வ் பண்றான். அ "இல்ல, இல்ல போதும், போதும், போதும்" அப்படின்றீங்க. ஸோ அவனும் வந்து உட்காந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு, "ம் சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு" அப்படிங்கிறான். நீங்க இப்படியெல்லாம் தயவும் கேட்குறது உங்களுக்கு புதுசா இருக்கு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு, "ம் அ ஓகே, நல்லாயிருக்கு" அப்படின்றீங்க. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு, "நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். வெளிய போலாம் லஞ்சுக்கு" அப்படின்னு சொல்றான். நீங்களும் எதுவும் சொல்லிக்கல. ஸோ அவனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உங்கள பாப்பாவையும் கூட்டிட்டு லஞ்சுக்கு வெளிய கூட்டு போறான். நீங்களும் போறீங்க. பட் நீங்க எதுவுமே பெருசா ரியாக்ட் ஆவல. லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறமா பக்கத்துல இருக்கிற மாலு, சின்ன சின்ன பார்க்கு, பீச் அந்த மாதிரி நெறைய இடம் கூட்டிட்டு போறான்.
நீங்க அவங்க கூட போறீங்க. ஆனா, உங்க மனசுக்குள்ள அவ்ளோ கேள்வி. தயவுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி புதுசா நடந்துக்கிறான்? அவனுக்கு என்ன அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. இப்போ ஒரு 5:00 போல ரிட்டர்ன் வீட்டுக்கு வரீங்க. தயவுங் தான் அவனோட ஷோல்டர்ல பாப்பாவ வந்து தூங்க வச்சுட்டே வரான். ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நீங்க அ "பாப்பாவ வேணா குடுங்க. நான் ரூம்க்கு தூக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தயவும் உங்ககிட்ட எல்லாம் தராம அப்படியே நேரா ஹாலுக்கு போறான். அங்க ஹால்ல வந்து ஒரு அந்த பாக்ஸ் ஷேப்ல வந்து ஒரு தொட்டில் இருக்கும்ல. லைக் அதில போட்டுட்டு சைட்லேருந்து ஆட்டி விடுவாங்கல்ல. இந்த பேபி பொறந்தப்பலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தொட்டில் இருக்கு. ஸோ அதில வந்து படுக்க வைக்கிறான். அவனும் வந்து நல்லா அப்படியே புரண்டு படுத்து தூங்குறான். ஸோ டக்குனு உங்க கைய பிடிச்சு வெளிய கூட்டு போறான். தயம் என்ன பண்றீங்க? பாப்பா தனியா இருக்கான். நான் எங்கேயும் உன்னை கூட்டிகிட்டு போகல, இங்கே தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வைக்கிறான். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து அவன் உட்காந்துட்டு உங்களை பார்க்கல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியலை, இவன் எதை பற்றிடா கேட்குறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. புரியலை தாயம், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? உன் மனசில் ஏதாவது வச்சுருக்கியா? சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உங்கள் மொபைல் அவன் கையில் தான் இருந்திருக்கும். அதை டக்குன்னு ஆன் பண்ணி நீங்கள் அவனை ஒளிஞ்சு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் டக்குன்னு எடுத்து என்ன அது அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடி காமிக்கிறான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி தயம் என் மொபைல் எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போகிறீங்க. டக்குன்னு அதை அவன் நகர்த்தி வச்சுட்டு, இப்போ சொல்லு என்ன அது, நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. சொல்லு வயன், நீ தான் எனக்கு சொல்லணும். இப்போ உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஸோ டக்குன்னு குனிஞ்சிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ டக்குன்னு உள்ளே எழுந்திரிச்சு போய் அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி வைக்கிறான். அதில் நீங்கள் கொண்டு வந்து வச்ச க்ரீட்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு உடையுது. ஸோ நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் டியர்ஸ் மட்டும் அப்படியே ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு, எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது? ஏன் என்கிட்ட இதை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏன் வயன், நீ அப்போவே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாமே வயன். ஏன் வயன் இப்படி பண்ண? இப்போ உங்களால் எதுவுமே பேச முடியலை. வயன் சொல்லு வயன், பாயை திறந்து இப்போவாவது சொல்லு. என்னை இவ்வளோ லவ் பண்ணியா வயன்? ஏன் வயன் என் முன்னாடி வந்து நீ சொல்லாமல் போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்படி சொல்கிற தாயோ? எப்படி சொல்கிற? அன்னைக்கு ஜோ முன்னாடி நீ வந்து உட்கார்ந்துருக்கும்போது நீ என்னோடது எப்படி சொல்கிற? அவள் அதிகமாக உன் மேலே ஆர்வம் காமிக்காமல் இருந்திருந்தா கூட சொல்லியிருந்துருப்பேன். உன்னை பார்த்ததுமே அவள் கண்ணில் அவ்வளோ சந்தோஷம். என் ஜோ உன்னை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவள்கிட்ட போய் என்ன சொல்கிற? இல்லை அது என்னோட தயவுன்னு சொல்கிறியா? என்னால் முடியல தயவு, சொல்ல முடியல. அவனை பற்றி அவன் பேசும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ரசித்த என் தயவு இன்னைக்கு என் ஜோவை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு எவ்வளோ வலிச்சுன்னு தெரியுமா? அந்த சிச்சுவேஷனில் என்னால் என்ன பண்ண முடியும் தாயோ? உன்னை விட்டு விலகவும் முடியாமல், நீ என்னோடதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் செத்து பொழைச்சிட்டே இருந்த. எப்படி சொல்கிற? நீ என்னோடதுன்னு, நீ அவளோடதுன்னு நீயும் முடிவு பண்ணிட்ட, அவளும் முடிவு பண்ணிட்டா. இதில் நடுவில் உங்களுக்குள்ள பிரச்சனையாக வர வேணாம் தான் யோசிச்சேன். ஆனால் என்னால் உன்னை நினைக்காம உன்னை பார்க்காம இருக்க முடியலை. என்னோட வலி, என் வேதனை யாருக்குமே தெரியாது. என்னால் ஜோக்கிட்ட கூட சொல்லி அழுக முடியல. அப்போ கூட அது நீதான்னு என் வாய் ஜோக்கிட்ட சொல்ல அவ்வளோ துடிச்சுது.
ஆனால் என் மனசு ஜோ சந்தோஷமாக இருக்கா, ஜோக்காக நீ விட்டு கொடுத்துருன்னு நான் சொல்லிச்சு. விட்டு கொடுத்துட்டேன். ஜோ ஜோ சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அழுகுறீங்க. என் முன்னாடி உனக்காக போட்டி போட யார் வந்திருந்தாலும் நான் தைரியமாக சண்டை போட்டு நீ என்னோடதுன்னு நான் உன்னை வாங்கிட்டு வந்திருந்திருப்பேன். ஆனால் என் முன்னாடி நின்னது என் ஜோ கூட எனக்கு சண்டைலாம் போட தெரியாது. என் ஜோவை எப்போவுமே நான் ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு மட்டும்தான் யோசிப்பேன். ஆனால் அவள் சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கும் ஜோக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் கூட என்னால் உன் மேலே வச்சிருந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே வர முடியல. அதெல்லாம் தப்பு, அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன நானே சொல்லி 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 அதுக்குள்ளேருந்து வெளியே வர எவ்வளோ போராடினேன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் காலேஜ் போனால் அங்கே நீ நீ நின்ன இடம், நான் உன்னை பார்த்த இடம், நீ சிரிச்ச இடம்னு எல்லாமே உன்னை ஞாபகப்படுத்துச்சு. உன்னை மறக்கணும்னு நான் நினைக்கிறப்ப தான் உன் ஞாபகத்துக்குள்ளே நான் அதிகமாக போனேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீ என் அக்காவோட ஹஸ்பண்ட், நான் உன்னை நினச்சா அது தப்புன்னு நான் அவ்வளோ என்னையே நான் காயப்படுத்திக்கிட்டேன். ஆனாலும் என்னால் என்னை சரி செய்யவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக நானே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சரி செஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஜோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வீட்டுக்கு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோ ஹாப்பியாக இருக்கா. இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நான் போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனால தான் ஞாபகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வர ஆரம்பித்தேன். அதுக்குள்ளாரவே என்னென்னமோ நடந்துருச்சு. ஜோக்கு அப்படி ஆனதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் பேசினாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு இருந்துச்சு. கடவுள் ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறாருன்னு இருந்துச்சு. உன் நினைவுகளுக்குள்ளேருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை சரி செய்ய ஆரம்பித்தேன். மறுபடியும் அது உன்கிட்டயே கொண்டு வந்து தள்ளுதேன்னு இருந்துச்சு. நான் ஜோ உனக்கு நான் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஜோவோட இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. உன்னை மறக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் மறுபடியும் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உன்கிட்டயா கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. ஆனால் பாரேன், எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் கிடைச்சோம். என்னால் உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. உன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ என்னோட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீ என்னோடது தான். ஆனால் என்னால் உன்னை என்னோடதான் ஆக்கிக்க முடியல தயம். என் வாழ்க்கை மட்டும் ஏன் தயம் இப்படி இருக்கணும்? என்னால் எவ்வளோதான் தயம் போராட முடியும்? நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது கடவுளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தயவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்குமே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிச்சு அழுக வருது. அவனுமே அழுதுகிட்டு உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கர பர்ஸ்ட் ஆகி ரொம்ப கதறி கதறி அழுகிறீங்க. ஸோ அவனுமே வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி உங்கள் முதுகுலெல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே உங்களை வந்து அழுகாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அழுகையெல்லாம் அப்படியே காம் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அப்போ தயங்கோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஹேரெல்லாம் எடுத்து பின்னாடி போட்டுட்டு தென் உங்கள் சீக்ஸை வந்து அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு, இங்கே பாரு வாயன், ஐம் சாரி. நான் முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் வாயன். எனக்கு ஜோ நான் அவ்வளோ பிடிக்கும். நான் ஜோவை அவ்வளோ லவ் பண்ணேன். அதனால தான் அவளோட இடத்துக்கு இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து வைக்க என்னால் முடியல. அதான் நான் அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் ஜோ என் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடியே உன் லவ் வந்துருச்சுன்றது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருவாயன். நான் இதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பாக ஹர்ட் பண்ண மாட்டேன்டி. காட் உனக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டம் தந்துட்டு போகிறாரு. ஆனால் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ப்ராமிஸ் டி, என்னை நம்பு அப்படிங்கிறான்.
இப்போ உங்களுக்கு மறுபடியும் அழுக வருகுது. ஸோ நீங்க மறுபடியும் தயவங்க அப்படியே கட்டிக்கிட்டு அழுகுறீங்க. அப்போ கரெக்ட்டா பாப்பாவோட அழுகை சவுண்டு கேட்குது. ஸோ 2 பேருமே அப்படியே எந்திரிச்சு பாப்பாவ பார்க்க போறீங்க. அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அந்த தொட்டில்ல அப்படியே கைய புடிச்சு எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே, "மம்மா, மம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க டக்குனு ஓடி போய் அவன தூக்கி அவன் ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றீங்க. ஸோ தயங்கும் இப்ப வந்து உங்க 2 பேரையும் சேர்த்தாப்புல ஹக் பண்ணிட்டு உங்களுக்கும் பாப்பாவுக்கும் கிஸ் தரான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. தென் நீங்களும் அவனோட ஷர்ட்ட புடிச்சிட்டு அவன ஹக் பண்ண மாதிரி போய் நின்னுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. நைட்டு உங்களுக்கும் பாப்பாவுக்கும் தயவுங்க வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. தென் அவனே வந்து ஃபீட் பண்ணி விடுறான் 2 பேருக்குமே. பாப்பா மாதிரி உங்களையும் பார்க்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு உங்கள் ரூம்க்கு எப்பவும் போல் போக போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் பாப்பா தயவங் 3 பேருமே வந்து தயவங்களோட ரூமில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுறீங்க. பாப்பாவை வந்து கையை பிடிச்செல்லாம் நீங்கள் நடக்க வைக்கிறீங்க. தென் அவனுமே உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உங்களுக்கும் சரி தயவங்களுக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தயவங்க அதெல்லாம் மொபைலில் கிளிப் பண்ணி வச்சுக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பா வந்து தூக்கத்துக்காக லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ தயவங்க அவனை தூக்கி அவனோட ஷோல்டரில் போட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே பெட்டில் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்லலாம் வந்து பெட்ஷீட் எல்லாம் விரித்து வச்சுருக்கீங்க. பட் தயவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு தொட்டில் வச்சு அதில் வந்து படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே தயவங்க பார்க்குறீங்க. இப்போ தயவங்க உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு அமைதியாக இருக்குது. இப்போ நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஹேண்ட் எடுத்து தயவங்களோட ஹேண்டு மேலே வச்சு கோர்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஏன் அப்போ நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. எந்திரிக்காத. அப்போ நீங்கள் அப்படியே படுத்துட்டு என்னன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு இனிமே எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான், நீ என் பொண்டாட்டி, புரியுதா அப்படின்றான். ஸோ நீங்களும் என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? நீ தானே அந்த கார்ட்ஸ்லலாம் கேட்டிருந்த, நீ சொல்லு உனக்கு நான் யாருன்னு. இப்போ சொல்கிறேன், நீ ஏன் பொண்டாட்டி, புரியுதா அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் அண்ட் லைட்டாக ஸ்மைல் வருது. தென் நீங்கள் அப்படியே திரும்பி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக ரொம்ப லவ்வபுளாக தூங்குறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். அண்ட் தயோங்க்கும் வயனுக்குமே ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் உடனேவே அதாவது அவங்க இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ண உடனேவே வந்து ஸ்டார்ட் பண்ணால் மேபி இந்த ஸ்டோரிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அது ஒரு மாதிரி பொறுமையாக போனால் தான் வந்து அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு டியூரேஷன் போயிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுவேன். ஓகேயா? அண்ட் லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.